சர்க்குருவே சரணம். சாமியுடைய உண்மையான பக்தர்கள் பல பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒரு அன்பருடைய ஃபேமிலி சாமிக்கு ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க. அப்போ சாமி இருக்கும்போது நடந்த சம்பவம் அது. அவங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ சாமிக்கு அற்புதத்தால் குழந்தை உண்டாச்சு. குழந்தை உண்டானோன்னு ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 மாதம் இருக்கும் பொழுது அந்த குழந்தை திடீர்னு வயிற்றுலையே இதுவாகிடுச்சின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறேன்னே தெரில பக்தர்களுக்கு. உடனே அங்கேருந்து கிளம்பி கணக்கம்பட்டி வந்துட்டாங்க. அவர் டாக்டர் சொன்னாராம், நீங்கள் 24 ஹவர்ஸுக்குள்ளே உடனே நீங்கள் அபார்ஷன் பண்ணி க்ளீன் பண்ணிடணும், இல்லாட்டி தாய் உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டாங்க. இவங்க ஐயா மேலே உள்ள பக்தி, அவ்வளோ நம்பிக்கை, நேரே கிளம்பி கணக்கம்பட்டி வந்துட்டாங்க. அப்போ சாமி உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க கட்டிலில். அப்போ இவங்க வந்தவங்க அந்த டென்ஷனில் சாமி தூங்குனவங்களுக்கு முன்னாடி அப்படியே உசுப்பத்துக்கு கூட தைரியம் இல்லை அந்த அம்மா ஓன்னு அழுதுகிட்டு அந்த வாசலில் ஓரம் உட்காந்துருந்தாங்களாம். இது அவங்க சொன்னது. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிற சத்தம் கேட்டு சாமி போர்வை நீக்கி எந்திரிச்சிட்டு அப்படியே கடும் கோவத்தில் வெளியே நின்னாங்களாம். எதுக்கு அழுகிற அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துருக்காங்க. சனு இந்த மாதிரி சாமி குழந்தை இந்த மாதிரி சொல்கிறாங்க சாமி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. சாமி கோவம் அப்படியே ஒரு முறைச்சாங்களாம். அந்த அம்மா பயந்து போய் எந்திரிச்சு அப்படி தள்ளி போச்சான். எட்டி வயிற்றுலே சாமி காலில் ஒரு உத விட்டுருக்காரு. அந்த அம்மா அப்படியே பின்னாடி போய் விழுந்துச்சான். விழுந்த சொல்ல ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா அப்படியே பயத்தில் விழுந்தோன்னு அப்படியே எந்திரிச்சு அப்படியே நின்றாங்க. சாமி ஒரு சவுண்டு போட்டு சொன்னாராம், போ எவன் சொன்னானோ அவன்கிட்ட போய் கேளு போ அப்படின்னு ஒரு அதட்டு போட்டோன்னே ஒன்றும் புரியலை. சரி, அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. போய் ஹாஸ்பிட்டலில் மறுநாள் திரும்பவும் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. திரும்ப எல்லாம் ஸ்கேனு இதெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். குழந்தைக்கு துடிப்பு இருக்குங்க, நல்லா ஆரோக்கியமாக துடிக்குதுங்க, குழந்தை உயிர் இருக்குங்க அப்படின்னாங்களாம். எவ்வளோ பெரிய மிராக்கள்! சாமி எட்டி உதஞ்சா என்னத்துக்காகன்னு உங்களுக்கே தெரியும். சாமி நம்ம பார்க்கத்தான் கடினமான முறையில் டீல் பண்ணாங்களே தவிர சாமியுடைய கால்பட்டு திரும்ப உயிர் உண்டாகி அதுக்கப்புறம் அந்த பையன் பிரசவமாகி பிறந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்காப்புல, பெரிய பையனாக இருக்கார். இந்த மாதிரி அற்புதமெல்லாம் பகவான் சர்க்குருவால் மட்டும்தான் முடியும். சர்க்குருவே